வணக்கம் தோழர்களே. அண்ணாமலை ஒரு ஜீரோ, அரசியலுக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு ஆதித்ய தாக்கரே, சிவசேனாவினுடைய ஆதித்ய தாக்கரே சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரே ஏரியாக்குள்ள வந்துடாத, கால் இருக்காது அப்படின்னு மேடையில மிரட்டல் விட்டுருக்கிறார். இதெல்லாம் தாண்டி சொந்த கட்சி, அதாவது பாஜகவினுடைய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவருக்கு பேசவே தெரியாதுங்க, அவரெல்லாம் தமிழ்நாட்டிலே நாங்க ஓரங்கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொந்த கட்சி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அசிங்கப்பட்டு நிற்கிறார். என்ன நடந்தது தோழர்களே? நம்ம ஏற்கனவே நேத்து பார்த்தோம். அண்ணாமலைக்கு வாய் சரியில்லாம அவர் பாட்டுக்கு போற போக்குல எதையாவது பேசி சிக்கி கொள்றது இயல்பா நம்ம பாக்குற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் அது மீது கருத்து சொல்லி அதை சரி பண்ணி அதை அப்படியே உட்காந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அண்ணாமலை அங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னு நம்ம நேத்தே பார்த்தோம். இது மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் இல்லை மும்பை, இது உலகத்துக்கே தலைநகரம் இருக்காங்க. ஏற்கனவே அங்க இருக்கிற கும்பல் எதை சொன்னாலும் முடிச்சுக்கும். பாஜகவில் உளர்னாங்கன்னா அவ்வளவுதான் செத்தானுங்க. அதுல தெளிவா இருப்பாங்க அங்க இருக்கிற பால் தாக்கரே கும்பல். அங்க போய் வகையா சிக்கியிருக்காப்ல. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இது என்ன மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் இல்லை, உலகத்தின் தலைநகரம் சொல்ல வந்திருக்காப்ல. ஒழுங்கா சொல்ல தெரியல, சிக்கிட்டாப்ல. பாருங்க, Bombay is not a Maharashtra city, it is an international city. பாத்தீங்கல்ல, இப்படி பேசிதான் சிக்கிருக்காரு அண்ணாமலை. அப்ப அண்ணாமலையுடைய பேச்சு மிகப்பெரிய பிரச்சனையை மகாராஷ்டிராவில உருவாக்கி இருக்கு. தேர்தலின் போது பெரிய மேடையை போட்டு அண்ணாமலையை மாத்திரம் தாக்கல, தமிழ்நாட்டையே தாக்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை அண்ணாமலை ஒளரி ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல ஆதித்யா தாக்கரே பயங்கரமா பேசியிருக்கார். இந்த ஆதித்யா தாக்கரே யாரு? பால் தாக்கரே உடைய பேரை, உத்தவ் தாக்கரே மகன். மிகப்பெரிய அளவுல ஒரு அங்க இந்துத்துவ கொள்கைகளை எடுத்துட்டு போற ஒரு கட்சி தான் சிவசேனா. என்ன பேசியிருக்காரு ஆதித்யா தாக்கரே அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு ஜீரோ, அண்ணாமலைக்கு எதுவுமே தெரியாத ஒரு ஜீரோ. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல சொந்த தொகுதியில அண்ணாமலை டெபாசிட் இழந்திருக்கிறார். இதெல்லாம் தேவையா? அண்ணாமலை எங்க போய் வடக்க வரைக்கும் போய் வாங்கப்பட்டு வர்றதா? நான் என்ன கேக்குறேன்னா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுங்க. பிரச்சாரத்துக்கு போனோம்னா அந்த உள்நாட்டு அரசியலை பேசணும். பிரச்சாரத்துக்கு போகும்போது முன்னிலும் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். அண்ணாமலைக்கு தான் அப்படி ஒரு பயிற்சியே இல்லையே, வாயில வந்ததெல்லாம் பேசுவாரு. இப்ப அண்ணாமலை போய் அங்க பேசுனதுல என்ன ஆகி போச்சுன்னா, நீ ஜீரோ, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு பீஸு. அது மட்டும் இல்ல, உன் சொந்த தொகுதியில டெபாசிட் வாங்கல, நீ இங்க எங்களுக்கு உருட்டுறியா அப்படின்னு கேக்குறாரு. இது உண்மையும் கூட. 214வது வார்டு பல்லப்பட்டியில, அவருடைய கரூர் அவருடைய சொந்த ஊரு. அவர் நின்ற தொகுதியில பல்லப்பட்டின்னு ஒரு ஊர்ல 214வது வார்டுல ஒத்த ஓட்டு வாங்கினார், வெறும் சிங்கிள் ஓட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல இவர் முதல்ல நிக்கும் போது பல்லப்பட்டி ஊருக்குள்ளேயே மக்கள் நுழைய விடல, ஊருக்குள்ளேயே நுழைய விடாம அடிச்சு விரட்டினாங்க இந்த அண்ணாமலை. அதனாலதான் அவர் கோபத்துல என்ன பேசினாரு அப்படின்னா, இவர் நம்ம செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவரை சொன்னாரு தூக்கி போட்டு மிதிச்சு பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு மேடையிலே கோபமா செந்தில் பாலாஜியை பார்த்து கத்திட்டு இருந்தாரு அண்ணாமலை. செந்தில் பாலாஜி சைலண்டா ஓட்டே இல்லாம ஆக்கி தெருவில் அனுப்பி விட்டாரு இந்த அண்ணாமலை. இதுதாங்க நடந்துச்சு. இது மும்பை வரைக்கும் போயிருக்காதான் மேட்ரு. மும்பையில சிவசேனாவினுடைய தலைவர்கள ஒருத்தரா இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா பால் தாக்கரேனுடைய பேரனா இருக்கக்கூடிய ஆதித்யா தாக்கரே, அவர் வச்சு செஞ்சுட்டு இன்னொன்னு சொல்றாரு, மும்பைக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் எங்களுக்கு என்ன தொடர்பு, நீ ஏன் எங்க ஊர்ல பேசுற? இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா யாரும் எந்த ஊர்லயும் போய் பிரச்சாரம் பண்ணலாம், அதுல எல்லாம் தப்பே கிடையாது. யாரும் இந்தியாக்குள்ள எந்த ஊர்லயும் போய் குடியிருக்கலாம், அதுல தப்பே கிடையாது. இந்தியா முழுவதும் போறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏற்கனவே 80கள்லையும் 90கள்லையும் மிகப்பெரிய கலவரத்தை தமிழர்கள் மீது நிகழ்த்தியவர்கள் தான் இந்த சிவசேனா. அதனால சாதாரண இடப்படக்கூடாது. பால் தாக்கரே தான் அங்க இருக்கிற தமிழர்களை அடிச்சு விரட்டி, அது கூட இப்ப நாயகன் படத்துல காட்டியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய சித்திரவதையை அங்க இருக்கிற தமிழர்கள் அனுபவிச்சாங்க இந்த கும்பலால. இப்பதான் கொஞ்சம் ஜனநாயகப்பட்டிருக்கு அந்த கட்சியில இளைஞர்கள்லாம் வந்த பிறகு. கொஞ்சோன்னு 101.5% அவங்க கிட்ட போய் வாலாட்டிட்டு இருந்தா அது என்ன பிரச்சனையை உண்டாக்கும்? அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்க, தென்னிந்தியர்கள் இருக்கிறாங்க. இங்க அப்படியே தூக்கிட்டு இங்க வந்தீங்கன்னா, ராஜ் தாக்கரே நவநிர்மாண் சேனா அப்படின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர். ராஜ் தாக்கரே யாரு? பால் தாக்கரேனுடைய 2 மகன்கள்ல ஒருத்தர். மிக அதி தீவிரவாதமாக செயல்படக்கூடியவர்.
இந்துத்துவாவுக்காக எவ்வளவு கொலைகளையும் பண்ணுவாரு, அடிதடி பண்ணுவாரு, நெருப்பு வைப்பாரு, எல்லா வேலையும் பாக்குறவர் தான் இந்த ராஜ் தாக்கரே. இப்ப உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் 20 வருஷமா பேசாம இருந்தவங்க இப்ப ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த உத்தவ் தாக்கரேவும் பால் தாக்கரேவும் ஒன்னா சேர்ந்ததுனால இன்னும் வலிமையா களத்துக்குள்ள நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ராஜ் தாக்கரே ஒரு வார்த்தை சொல்றாரு. எங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடினதெல்லாம் மறந்துட்டீங்களான்ற மாதிரி பேசுறாரு. இதா தமிழர்களை அசிங்கப்படுத்துற வேலை. அங்க போய் உளறிட்டு வந்துட்டாரு இவரு, யாரா அண்ணாமலை. அங்க போய் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு வந்தாரு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்க மராட்டி மண்ணுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், எங்க மராட்டி மண்ணுக்கும் தென்னிந்தியர்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறாரு. அதை எப்படி கொண்டு வராரு, ஒரு இனத்திற்கான தொடர்பா கொண்டு வர்றாரு. அண்ணாமலை வாயால ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் அசிங்கப்படுது. நீ எப்படியா எங்களுக்கு சொந்தம், நீ யார் எங்களை பேசுறதுக்கு, இங்க நீ வந்தேன்னா உனக்கு கால் இருக்காதுன்றாரு. பழையபடி அடிச்சு ஓட விடுவோம் தென்னிந்தியர்கள்ன்றாரு மேடையிலே. அப்ப ஒரு பக்கம் பால் தாக்கரேயினுடைய மகன் ராஜ் தாக்கரேயினுடைய மிகப்பெரிய த்ரெட்னிங் அங்க ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஆதித்யா தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டை சீரோடு தொழில்துறையில அங்க இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னேற்றி வருகிறாரு. இவங்கள மாதிரி அரைவேக்காடாக இருக்கக்கூடிய அண்ணாமலைகள் அதை உடைச்சு அதுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. பாருங்க, बात यही है, यही भाजपा की नीति है, यही भाजपा की वृत्ति है। अन्नमलई ये भाजपा का चेहरा है जो जीरो है, खुद का डिपॉजिट बचा नहीं सके, खुद जीत नहीं पाए, खुद वहां ऐसे दिखा रहे थे कि अभी अगले प्रधानमंत्री वही है, लेकिन जीरो ये तमिलनाडु ने बताया। तमिल लोग जो है ये और महाराष्ट्र ये एक अलग नाता है। स्टालिन साहब आप देखो कितने आगे लेके जा रहे तमिलनाडु को, और ये क्या कर रहे हैं, सिर्फ झगड़ा गाली गलोच। ये आके हमें बताएंगे मुंबई क्या है, महाराष्ट्र क्या है। अन्नमलाई ने महाराष्ट्र का विरोध किया है और महाराष्ट्र ये सहन नहीं करेगा। अन्नमलाई और भाजपा ने महाराष्ट्र का अपमान किया है. சிவசேனாவுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அது பேரு சாப்னா. அந்த சாப்னா பத்திரிகையிலும் அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் அவரை வெட்டுவோம், காலை வெட்டுவோம்னு எழுதுறாங்க. தேவையா? இன்னொன்னு இங்கடிப்போம், மையடிப்போம் அவர் மேல அப்படின்றாரு. அண்ணாமலை எப்பயுமே இது மாதிரி எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் நான்லாம் பாத்துக்குங்க, நான்லாம் வேற ஆளுங்க, நான்லாம் எதையும் எதிர்ப்பேங்கன்னு சொல்லுவாரு. ஆனால் அங்க ஒரு சீரியஸான சிச்சுவேஷனை அண்ணாமலை உருவாக்கியிருக்காரு. அங்க இருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு உணர்வை பரப்பிட்டு வந்திருக்காரு. மீண்டும் அங்க இருக்கிற தமிழர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயத்தை உருவாக்கிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணாமலை கொஞ்சம் கூட இதுக்கு வருத்தப்படாம ஒரு மன்னிப்பு கட்ட முடிச்சு விட்டுறலாம். நான் அப்படி சொல்லலைங்க, அந்த அர்த்தத்துல சொல்லல. உலகத்துக்கே ஒரு தலைநகரமா இருக்கிறது மும்பைன்னு சொல்ல வந்தேன், அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. நீங்க அடிக்கிறத பாப்போண்டா, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது இன்னும் பிரச்சனையை பெருசாக்கும். இன்னொரு பக்கம் இதுக்கு இடையில பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய இதே மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். இந்த தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாருன்னா, சார் அவர் பேசுறதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க. எங்க சொல்றாரு? மீடியாவில் சொல்றாரு. மராட்டி மீடியாவில் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஏங்க நீங்க அந்த அண்ணாமலையெல்லாம் கண்டுக்கிறாதீங்க, அவரெல்லாம் ஒருத்தரே இல்ல, அவர் ஏதாவது பேசி எதிர்கட்சிக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி விட்டுருவாரு, அவர் எதையாவது உளறி எதிர்கட்சிகளுக்கு சார்பான சூழலை உருவாக்கி விட்டுருவாருன்னா தமிழ்நாட்டிலே அவரை தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க, தமிழ்நாட்டிலே அவரை லிஸ்ட்ல சேர்க்கல, தமிழ்நாட்டில் அரசியலே இல்லாம அவர் ஓரம் கட்டி வச்சிருக்காங்கன்னு அவர் பேட்டி கொடுக்கிறார். பாருங்க, अण्णामलेंचं म्हणणं असं होतं की हे एक आंतरराष्ट्रीय शर्यत ते खरं आहे, याचा अर्थ ते काही महाराष्ट्राचं नाही असं त्याचा अर्थ नव्हता, किंवा महाराष्ट्राचं नाही असं त्यांना म्हणायचं नव्हतं. आता एखादा व्यक्ती ज्याला हिंदी येत नाही तो हिंदी बोलायचा प्रयत्न करतो, त्यातनं जणू काही आता अण्णामलई म्हणजे पंतप्रधानच ते बोलले रसमलाई येतो. हा ते तर ठीक आहे, ते काय कोणी कोणाला काही म्हणू शकतं, तसं ते एंटरटेनिंग बोलतात, त्याच्यामुळे त्याला काही फार म्हणजे मजा घ्यायची असते त्याची, फार गांभीर्याने नसते. பாத்தீங்கல்ல, இப்ப அண்ணாமலை சொந்த கட்சியாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை தென்னிந்தியர்களுக்கு எதிரான ஒரு பதற்ற சூழலை மும்பையில ஏற்படுத்தி இருக்கிறார். இதுக்கு கொஞ்சமும் மன வருத்தப்படாம அதை சரி பயன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, நான்லாம் எப்படி ஆள் தெரியுமா, நீங்க என்ன பண்றீங்க நான் பாக்குறேன், நான் வர்றேன், நான் மும்பைக்கு வருவேயா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது நாகரிகமான அரசியல் இல்லை மிஸ்டர் அண்ணாமலை. இத கேலி பண்ணி வடக்க போட்டு பயங்கரமா கேலி பண்ணி வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலை பேசினதை வச்சு ட்ரோல் வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒன்னே ஒன்னு என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை என்ன சொன்னாரு, இது மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம் இல்லை. மும்பையை பத்தி சொல்லும்போது இது மகாராஷ்டிராவின் தலைநகரம் இல்லை, இது உலகத்துக்கே தலைநகரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு ஆரவல்லி மலை, ஆரவல்லி மலையே கிடையாது, அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மலை, ஸ்பீட் பிரேக்கரா. கோழி அது பறவை இல்லை,
அது வெறும் சாப்பாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் இந்தியாவினுடைய பிரீமியர் லீக் இல்ல, அது வேர்ல்டு கப். இப்படி ஒன்னொன்னா அடிச்சு இவர் சொன்னதை போலவே வேற 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 கான்செப்ட உள்ள வச்சு கேலி பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த அரசியல் தற்குறித்தனம் தேவையா பாருங்க. Aravali is not a mountain, it's a speed breaker. Chicken is not a bird, it is a food. IPL is not Indian Premier League, it's a World Cup. Khichadi is not a khichadi, it's a veg biryani. Sunil Grover is not a Sunil Grover, he is a Amir Khan. Modi ji is not a Prime Minister of India. Actually, he is a friend of Adani and Ambani. Jungle mein mor nacha, kisne dekha? கடைசில முடிகிறார், மோடி இந்தியாவினுடைய பிரதமர் இல்லை, அவர் அதானி அம்பானியினுடைய நண்பன் முடிகிறார். ஆக ஒரே ஒரு பேச்சு, 2 சென்டென்ஸ், ஒரு பதற்றத்தை மகாராஷ்டிராவில் உருவாக்கிட்டு இங்க நான் தான் பெரிய லீடர்னு பேசிட்டு இருக்கிற அண்ணாமலை அரசியலை புரிஞ்சுக்கணும்.